ஏன்னா இன்டர்வியூஸில் பொதுவாகவே வந்து விஜய் சாரை பற்றி எதிர்மறையான கேள்விகள் எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கு என்ன இயல்பான விஷயமோ அதை நான் பதிலாக சொல்கிறேன். ஆனால் மற்றபடி எனக்கு பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது. வெறுப்பெல்லாம் சார் மேலே வரல, எனக்கு வரவே வராது. இந்த அரசியல் நகர்வு இருக்குல்ல, அது ரொம்ப அவரை வச்சு ப்ளே பண்றாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்கு உள்ள வந்திருந்தாலும் அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிற கேங் அவர் சுத்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. எல்லாரும் ரொம்ப கேள்வியா கேட்டு அடுத்த நிலை தலைவர்களாக போய் வந்து அடுத்த நிலை மட்டும்தான் இருக்கு, தவிர தலைவர்கள்லாம் கிடையாது. ஆனா தலைவனுங்கிற பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துட்டாலே நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறது. ஸ்டில் எதிர்ப்பு வந்தா கூட போய் நிக்கணும்ல. ஆமா, நடந்து போச்சு தான், எங்களுக்கு அது புரியுது. உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்? எங்களுக்காக நீங்க வந்தீங்க, அதனால தான் இழப்பு நடந்துச்சு. அப்புறம் நாங்க எப்படி உங்களை விட்டு போவோம் அப்படின்னு கூட நின்றுக்கணும்ல. ஆனா இப்போ எல்லாரையும் வீடியோ கால் மூலியமா சந்திக்க போறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வருத்தங்க, எனக்கு அதெல்லாம் ப்ராசஸே கிடையாதுங்க. ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு இழப்பு நடந்து போச்சுன்னா அதாவது ரெக்கவர் ஆகிறது தான் ப்ராசஸ். அதுக்குள்ள மாட்டிக்கிறது ப்ராசஸ் கிடையாது. இறப்பை பகிர்ந்துக்கிட்டு நகர்ந்து போறதான வழி. அதான சார் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாரு. ஆனால் அவர் அதிகபட்சமாக இந்த சோஷியல் மீடியா அரசியல்ங்கிறத நம்புறாரு. சோஷியல் மீடியாவில் வர்றதையும் அது மூலியமாக வர்றதையும் ரொம்ப நம்புறாரு. எஸ், நம்புறாரு. இதுதான் சரி, இதுதான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு அவர் சுற்றி நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. நீங்களுமே ஒரு இன்ஃப்ளூயன்சர், பல வருஷம் யூடியூபராக இருக்கீங்க, ஆக்டராக இருக்கீங்க. மிட்வேல பிக் பாஸ்ல இந்த பிக் பாஸ்ல கூப்பிட்டா போவீங்க? தாராளமாக போவேன். நான் எதுக்கு நோ சொல்ல மாட்டேங்க. எனக்கு இதுல இருக்கு, ஜாலியா போயிட்டு வரும். அது ஒரு கால் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதெல்லாம் ஜாலியா போகலாம். இதுல இருக்கு மீன்ஸ் நம்ம அதில் எத்தனை வாரம் சர்வே பண்ணல அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அனுபவங்கள் ஏற்படுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு நான் பைக்ல போவேன், கார்ல போவேன், ஆட்டோல போவேன், நடந்து வருவேன், இல்லை ரேபிடோல வருவேன். எனக்கு அனுபவங்கள் பர் டே ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் கிடைக்கணுங்கிறது. ஸோ அப்படி இருக்கப்ப இது ஒரு அருமையான அனுபவம். ப்ளஸ் ஆட் ஆனா நம்ம ஃபேஸ் இன்னும் நிறைய பேர் தெரியுதுல. இப்போ வீட்டில் ஒரு அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி வரைக்கும் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா தாத்தா பாட்டிக்கு எனக்கு தெரியாது. அவங்க எதுக்கு யூடியூப் பார்க்க போறாங்க? இப்ப நான் யூடியூப்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கேன்ல, இன்டர்வியூஸ் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு சேனல் இப்ப இல்ல, இன்ஸ்டாகிராம்ல பாக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப டிவினா கண்டிப்பா என் ஊர்ல இருக்க தாத்தா பாட்டி, சித்தப்பா, சித்தி என் ஊரே பார்க்கல. அந்த ஒரு கண்டிப்பா. அண்ட் நம்ம இது முன்னாடி இந்த ஒரு டாபிக் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். விஜய் அவர்களோட அரசியல் பயணம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் முன்னாடி. ஆனா என்னன்னா இப்போ டோட்டலா ஒரு காலே வேற மாதிரி இருக்கு. நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி பேசியிருக்கோம். இப்போ இந்த அவருக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இன்டர்வியூஸ்ல பொதுவாகவே வந்து விஜய் சாரை பத்தி எதிர்மறையான கேள்விகள் எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கு என்ன இயல்பான விஷயமோ அதை நான் பதிலாக சொல்றேன். ஆனா மற்றபடி எனக்கு பயங்கர கஷ்டமா தான் இருக்கு. வெறுப்பெல்லாம் சார் மேல வரல, எனக்கு வரவே வராது. ஏன்னா இவங்களும் தெரியுமா தெரியலன்னு தெரியல, குட்டி பசங்க கிட்ட கத்திட்டு இருக்காங்க, அசிங்கமா திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். நமக்கு தெரியும் வேட்டைக்காரன் வீடியோஸ் போயிட்டு தேட்டருக்குள்ள எனக்கு ஞாபகம் இருக்கு, தேட்டர் ஃபுல்லா தரையிலேருந்து இந்த ஹைட்டுக்கு பூ, ஜாமந்தி பூன்னு நினைக்கிறேன், அள்ளி எரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட போக்கிரி படம் வந்தப்போ ஒரு மாசத்துக்கு விஜய் சார்லாம் போக்கிரி கிடையாது, நம்ம தான் போக்கிரி. ஆக்சுவலா அவர் என்ன போக்கிரி, நாங்க தான் போக்கிரி அப்படி தெரிஞ்ச பசங்க நம்ம. ஸோ அப்படி அவரை பார்த்து வியந்து, குறிப்பா ஊருக்குலாம் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாப்புல, ஸ்கூலுக்குலாம் மக்கள் இயக்கம். ஆமா, என்னோட தெருவில் லாஸ்ட்ல இருக்க வீட்டில் ஒரு பையன் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருந்தான் சார் கொடுத்து. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். அவர் யாருக்கு தான் பிடிக்காது, நான் ஹேட்டர்லாம் கிடையாது. ஆனா இந்த அரசியல் நகர்வு இருக்குல்ல, அது ரொம்ப அவரை வச்சு ப்ளே பண்றாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்கு உள்ள வந்திருந்தாலும் அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிற கேங் அவர் சுத்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதை ஏன் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அவரு அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருக்கு. அதைத்தான் நான் கன்வே பண்றேன். ஆனா இன்டர்வியூஸ்ல போறப்ப ரொம்ப இந்த பசங்க இருக்க தொண்டர்கள், குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பண்ற வேலையை நம்ம ஹார்ஷா சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். ஸோ அதனாலதான் அப்படி கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவா இருக்கும், பசங்க திட்டுவாங்க. ஸோ அது நமக்கு இஷ்யூ கிடையாது. ஸ்டில் இவனுக்கு என்ன ஃபேனு, நமக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியலங்க, பீஸ்ட் படம் வந்தப்போ மொத்த கம்யூனிட்டியுமே சேர்ந்து அவர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்க ஃபேன்ஸே போட்டு நம்ம நீங்க பேசியிருந்தீங்க அப்போ வந்து பீஸ்ட் படத்தோட இதுக்கு பேசி. இப்பவும் சொல்றேன், பீஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நல்ல படம். அந்த படத்துல என்ன குறை இருக்கு? ஸோ அப்படி போட்டு அடிக்கிற கூட நம்ம அவருக்காக உறுதியா நின்று மனசார பேசணும் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு சினிமாவில் நமக்கு அவரை பிடிக்கும். அரசியலே அவர் நல்லபடியா வரணும், நல்லா முன்னேறி வரணும், ஒரு பாசிட்டிவான பர்சனா வரணும் அப்படிங்கிறத நமக்கு ஆசை. ஆனா அது நடக்காம ஒரு சூழ்ச்சி நடக்குது, அது உங்களுக்கு புரியலையா சார் அப்படிங்கிறதா என்னோட என்ட்ரி மூலமா நான் ரெக்வஸ்டா என்னோட வயசுக்கு நான் பேசிக்கிட்டு இல்லை. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்தபோது இப்போ லாஸ்ட் இயர் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம் அவரோட அரசியல் வந்து வருகை பற்றி. அந்த மாநாடுக்கு முன்னாடி இல்லாமல் கூட பேசிட்டு இருந்தோம். அப்போ எல்லாமே நம்ம பேசிட்டு இருந்தோம், நீங்கள் பேசிட்டு இருந்தோமே வரட்டுமே அண்ணா வரட்டுமே அப்படிங்கிற ஒரு மோட்ல இருந்தவர். இப்போ வந்து ஏன்னா அந்த பழைய இன்டர்வியூ பார்த்தா தெரியும், வரட்டும், அவர் வருவார், அவர் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தவர் தானே, புதுசா வந்தவர் கிடையாதுன்னு பேசிட்டு இருந்தது. இந்த மோடுக்கு ஆக்சுவலி திருப்பிட்டாங்க. அண்ட் இப்போதான் அவர் வந்து போட்டிருக்காரு, இந்த மாதிரி அடுத்த நிலை தலைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு.
ஸோ இந்த நடவடிக்கை ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் டூப்பர் லேட். ம். ஏன்னா நம்ம அவ்வளோ பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தோம். இப்போவுமே அவர் நல்லா வந்துடணுங்கிறத நம்மளோட நோக்கம்னு வச்சுங்களேன். அழிஞ்சு போயிடணும், அரசுகிட்டே போயிடணுங்கலாம் நோக்கம் கிடையாது. சப்போர்ட் பண்ணுவோம், வரட்டும், நல்லா வரட்டும், கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரட்டும். ஏன்னா புது புது ஆட்கள் வரது நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த அவர் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, சிக்கலாக போகுதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தோம். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்லணும். ஆமா, நம்ம ஆரம்பத்துல இந்த சொல்லிட்டு ப்ராசஸ் சரியில்லை, சார் ஓகேவா இருக்காரு, இந்த பசங்க தப்பா இருக்காங்க, இது தப்பா போய் முடிய போகுதுன்னு நம்ம 1.5 இயர் பேக் நம்ம பேசியிருக்கோம். ஆமா. அது எங்க வந்து முடிஞ்சிருக்கு? 41 உயிர் போச்சு இல்ல. அப்ப நமக்கு எவ்வளவு ஆதங்கமா இருக்கும். இதை நாங்க அப்பவே எங்க நாலேஜுக்கு நாங்களே பார்க்குறோம், நாங்களே சொன்னோமே, உள்ள இருக்க நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கணுமா இல்லையா? பண்ணியிருந்தா ஒரு உயிருங்கிறது எவ்வளவு பெரிய ப்ராசஸ்ங்க அது. இப்போ இறந்து போறவங்க பெரியவங்கிறத தாண்டி அவங்களும் ஒரு உயிர். ஒருத்தவங்களுக்கு குழந்தையா பிறந்தாலும் வளர்ந்து நிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க பிளான் பண்ணபடி முடியலல்ல. அது நீங்க வந்து கிராஸ் ஆனீங்கல்ல. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒன்று எடுத்தீங்களா, அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு, அதுக்கான கூட்டங்கள் ஆரம்பிச்சிங்கல்ல. ஸோ அந்த முடிவாலையும் தானே அவங்க இங்கே வந்து இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ அதை நீங்கள் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி இல்லை. ஸோ கொஞ்சம் இவ்வளவு அனுபவம் இருக்குது. எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட் போகிறீங்க, நான் அவரோட பாடலெல்லாம் பார்ப்பேன். எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போய் எங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காரு, அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். ரோலிங் ஆக்ஷன் கட்டு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கும், எவ்வளோ ஸ்பாட்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு அவர். அவர் வானத்தை பார்ப்பாரு, பூமியை பார்ப்பாரு, விலங்குகளை பார்ப்பாரு, செடிகளை பார்ப்பாரு. அவர் எவ்வளோ யோசிப்பார். இவ்வளோ அனுபவங்கள் உள்ள ஒரு மனிதர் இதை பண்ணலாமா, எப்படி இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு ஏக்க மாதாங்க. கண்டிப்பா. ஆனா எல்லாரும் ரொம்ப கேள்வியா கேட்டது, அடுத்த நிலை தலைவர்களாக போய் வந்து அங்க பார்த்துருக்கலாம், அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கலங்கிற ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இது எப்படி பார்க்க? அடுத்த நிலை மட்டும்தான் இருக்கு, தவிர தலைவர்கள்லாம் கிடையாது. அவங்க யாரும் தலைவர்கள் கிடையாது. தலைவர்கள்லாம் அதுக்கான வேலையை பண்ணியிருக்கணும். தலைவன் அப்படின்னா அது முதல் தலைவன், அடுத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் தலைவனுங்கிற பொறுப்பு உங்களுக்கு பொறுப்புன்னு கொடுத்துட்டாலே நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறது. இப்போ நீ வந்திருக்கீங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கால் பண்ணி சொல்றீங்க. இப்போ இது சரியாக ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுதுன்னா, ஆமாம் நான் போனேன், சரியாக கன்சிடர் பண்ணல, ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிருக்கு, இல்லை ஆடியோ சரியில்லை அப்படிங்கிற பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்குவீங்கல்ல. அதான் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறீங்கன்னு நீங்கள் என்ன பொறுப்பு, உங்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்குது? ஸோ அடிப்படை தப்பு. அவங்க அடுத்த நிலை பொறுப்பாளர்கள் கிடையாது. அடுத்த நிலையில் இருக்க மிக சாதாரணமான சந்தர்ப்பவாத சூழ்நிலை பயன்படுத்திக்கிற மனிதர்கள் அவங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு. அவ்வளவுதான், நிக்கணும். சார் மிஸ் ஆனா கூட விடுங்க தலைவா, நீங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப முடிவு எடுத்தீங்க, உங்க கூட நாங்க நின்னோம், இப்போ நிக்கிறோம், இது மாதிரி நடக்கும் தான் அரசியல்ல, நாங்க உங்களுக்காக நின்று பேசுறோம்னு சொல்லி, நாங்க போய் மக்களை ஃபேஸ் பண்றோம்னு சொல்லி, ஏன் மக்கள் அடிக்க மாட்டாங்க? நான் நம்புறேன். ஸ்டில் எதிர்ப்பு வந்தா கூட போய் நிக்கணும்ல. ஆமா நடந்து போச்சு தான், எங்களுக்கு அது புரியுது. உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்? எங்களுக்காக நீங்க வந்தீங்க, அதனால தான் இழப்பு நடந்துச்சு. அப்புறம் நாங்க போய் உங்களை விட்டு போவோம் அப்படின்னு கூட போய் நின்றுக்கணும்ல. அதானே மக்களுக்கான அரசியல். மக்கள் கூட போய் நிக்கணும்ல. பிரச்சனை இருந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுனீங்கன்னா உங்களை எப்படி நம்புறது? ஆனா இப்போ எல்லாரையும் வீடியோ கால் மூலியமா சந்திக்க போறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வருத்தங்க எனக்கு. அதெல்லாம் ப்ராசஸே கிடையாதுங்க. இது என்ன, இப்போ ஆல்ரெடி வருத்தத்தில் இருப்பாங்க. இப்போ வீடியோ கால் மூலமாக பேசிட்டு நீங்கள் முடிச்சிருவீங்களா அந்த விஷயத்தை? அவ்வளோதானா? அவங்க உங்களுக்காக வந்து இறந்து போன மனிதர்களுக்கான அதிகபட்ச மரியாதை நீங்கள் கொடுக்குறது வீடியோ காலில் பேசுகிறதா? நீங்கள் என்ன ஃபாரினில் ஷூட்டில் இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க. போகலாம்ல, பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, பாதுகாப்போட போகலாம்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சார் போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குது. வீடியோ கால் பேசினாலுமே சரி, போவாருங்கிறது இருக்குது. ஆனால் இந்த வீடியோ கால் பேசுனதுக்கப்புறம் அந்த வீட்டில் எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்களா? விஜய் நான் பேசிட்டாரு அப்படின்னு தெளிவான மனிதர்கள் அதை பண்ண மாட்டாங்க, நான் நம்புறேன். வருத்தத்தில் தான் இருப்பாங்க. ஸ்டில் திரும்பவும் போவார்னு நேராக பார்க்க அப்பவும் வருத்தமாக தானே இருக்கும். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு இழப்பு நடந்து போச்சுன்னா அதாவது ரெக்கவர் ஆகிறது தான் ப்ராசஸ். அதுக்குள்ள மாட்டிக்கிறது ப்ராசஸ் கிடையாது. ஸோ அப்போ அதுலேருந்து வெளில வரதுக்கான வழி உடனே பேசி சமாதானம் பண்ணி வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டு, இறப்பை பகிர்ந்துக்கிட்டு நகர்ந்து போகிறதான வழி. அதுதானே சார் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஃபோன் வீடியோ காலில் பேசுகிறேங்கிறாங்க, அந்த வருத்தம் இருக்கும். திரும்பி நேராக போகிறப்போ அழுவாங்க. இந்த 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 இழப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாருங்கிறேன். அடுத்து உடனே கொஞ்ச நாளில் போயிட்டு பார்த்து பேசியிருந்தா ஓகே நடந்து போச்சு, இதுக்கு மோராலஸ் இதுக்காக தான் வெளில மக்கள் போனாங்க, அவரே வீட்டுக்கே வந்துட்டாரு, ஓகே அவங்க நிம்மதியாக தான் இருப்பாங்க, இந்த டெம்ப்ளேட் வேர்ட்ஸ் வர மாதிரி அவங்க ஆத்மா சாந்தி அடையும், பிரச்சனை இல்லை அப்படின்னு மூவ் ஆனாய் அடுத்த வேலையை பார்க்க போகிறதா? இல்லை நீங்கள் எப்போ வீடியோ கால் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க, நாங்கள் உட்காந்துருக்கிறதா? ஆனால் அவர் வெளியிட்ட வீடியோவுமே பல சர்ச்சையை கிரியேட் பண்ணி, அவர் இந்த மாதிரி பேசியிருக்கணுமா? அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு படத்தில் வர விஷயம் மாதிரி ஆயிடுச்சுன்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுகிற ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணுறது யாருன்னு நமக்கு தெரியல. அது அவங்களுக்கு பேசிக் சென்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. குறிப்பாக அந்த தமிழக மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய பல்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து அதை விட்டால் கூட அவருக்கு கரெக்ட் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டீம்லேயே பேசக்கூடிய ஆள் அவர் தான், பேசுகிறவர் மக்கள் கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஆள் அவர் தான். சாரை மக்கள் கூட கனெக்ட் பண்ணுறாரு, சார் இல்லாத போவுமே ஸ்டேஜில் க்ரௌட ஹேண்டில் பண்ணுறாப்புல. ஸோ அப்போ அவர்கிட்ட ஒரு பல்ஸ் இருக்குது. எங்கே தான் அந்த ஸ்கிரிப்ட் போயிட்டு வருது, யார் ஃபைனலைஸ் பண்ணுறானே தெரில, தப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா அதே வீடியோவே சார் வந்து நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருந்தாருன்னா, வருத்தப்பட்டு இருந்தாருன்னா, மக்கள் ஃபுல்லாக அவர் சப்போர்ட்டாக தான் நிற்க போகிறாங்க. தப்புன்னு தெரிஞ்ச அந்த தம்பி உண்மையை ஒத்துக்கிட்டு ஆமான்னு நிற்கிது எங்களுக்காக, தப்பு எல்லாம் சேர்ந்து நடக்கும், இது அவர் பிளான் பண்ணி பண்ணது கிடையாது, ஒரு விபத்து இருந்தாலும் அதுக்கு பொறுப்பு எதிர்த்து தம்பி நிற்குதுன்னா உன்னை விட்டு நாங்கள் எங்கே போவோம் தலைவருக்கு, ஏன்னா நீ ஃபியூச்சர் என்ன சிக்கல் தான் எங்களுக்காக நிற்ப அப்படின்னு ஒரு பாட்டிமா கூட அந்த வீடியோ பார்த்தா நம்பியிருப்பாங்க, அவருக்காக நின்றுருப்பாங்க.
அதையே அவர் பண்ணல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாத டீம் அவர் கூட இருக்கு. இதை பேசுங்க, பேசி முடிச்சிட்டாருங்க. எடிட்டிங்ல தெரியாதா? சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ சம்திங் செயற்கையா இருக்கு. குறிப்பா அந்த எண்டு பஞ்ச் வந்து சினிமா டைலாக் மாதிரியே இருக்கு. இதை அப்லோட் பண்ணா நெகட்டிவிட்டி தான் ஆகும்னு தெரியாதா? தெரிஞ்சும் அதை அப்லோட் பண்ணி விடுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சென்ஸ் உள்ள மனிதர்கள் தான் அங்க இருக்காங்க. இந்த சென்ஸ் தமிழக அரசியலுக்கு பத்தாது. ஆனா இது எந்த அளவு பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறீங்க அவருக்கு? இல்ல ஆயிடுச்சுங்க. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சீக்கிரம் போயிருக்குன்னு இன்னும் சார் பார்க்க போல. அந்த பஞ்ச் இருக்குல்ல, தமிழக மக்கள் எப்பவுமே அமைதி விரும்பிகளுங்க. அவங்களுக்கு அமைதி வேணும். தேவைன்னா போராட்டம், புரட்சி பண்ணுவாங்க. அமைதியான வழியில. எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில பார்த்துருக்கோம். நம்மளும் பங்கெடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு வெடிச்சு ஊரை கலவரம் பண்ணி அந்த மோடுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மண்ணோட வேல்யூ தெரியும். அப்படி இந்த மண்ணை அவங்க டேமேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கப்ப சாரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கடைசியா சிஎம் சார் என்ன பழி வாங்குறீங்களா? என்ன வேணா பண்ணுங்க. நான் ஆஃபீஸ் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன். என் ஃபாலோவர்ஸ் ஒன்றும் பண்ணாதீங்கன்னா, உங்கள் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? க்ரௌடு அதிகமாகிடுச்சு. லேட்டாக வந்துட்டீங்க. பிளானிங் இல்லை. இஷ்யூ ஆயிடுச்சு. 2 சைடு தப்பு இருக்குது. அப்படி இருக்கப்ப நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக என்ன வேணா பண்ணுங்க, என் ஃபாலோவர்ஸ் எதுவும் பண்ணாதீங்கன்னா, நான் பல இன்டர்வியூ சொன்னதான், சாரை ஒன்றுமே பண்ண முடியாது. சாரை யார் என்ன பண்ணிட முடியும்? மேக்ஸ் டு மேக்ஸ் அரெஸ்ட்டுங்கிற வார்த்தை கூட இப்போ எஃப்ஐஆர்ல கூட இல்லைன்னு வச்சுங்களேன் அவர் பேர். ஸோ அப்படி இருக்கப்ப அவர் எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோ ரிஜிடாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர். ஆனால் அவர் சொல்றாரு என்ன வேணா பண்ணிக்கங்க, என் ஃபாலோவர்ஸே எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வைஸ் வெர்சா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்க போகுது. அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஃபாலோவர்ஸை குட்டி பசங்க தான் வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரியாலிட்டி புரியல. இது டெம்ப்ளேட் வசனம் கிடையாது. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலே இருக்க நபர்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்குது, அவங்கள சார்ந்தவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை சார்ந்தவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்குது, உங்களுக்கும் அவங்களுக்குமான கனெக்ட் என்ன, எது மூலமாக நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க, அந்த கனெக்டில் நீங்கள் கரெக்டான மீட்டரில் இருக்கீங்களா, இவர் எதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கான வேலையை நான் செஞ்சுட்டு என் வேலையை பார்க்க போகிறேன்னா, இல்லை என் வாழ்க்கையை தூக்கி அவர் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அந்த ஜென்மத்தில் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க மாட்டாங்கல்ல. யோசிக்காத வரைக்கும் இந்த சொசைட்டி இப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் அதிகபட்சமாக இந்த சோஷியல் மீடியா அரசியல்ங்கிறத நம்புறாரு. சோஷியல் மீடியாவில் வர்றதையும் அது மூலியமாக வர்றதையும் ரொம்ப நம்புறாரு. எஸ், நம்புறாரு. இதுதான் சரி, இதுதான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு அவர் சுற்றி நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. இந்த பசங்களை பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. குட்டி பசங்களாக இருக்காங்க எல்லாருமே. அது போக நிறைய தவறான பழக்கங்கள் இருக்குது. மீன்ஸ் ஒரு மீட்டிங் வராங்க அப்படின்னா தெரியுது, வீடியோ கேமரா 1000 கேமரா இருக்குதுன்னா தெரியாமல் கசக்கிட்டு இருக்கானுங்க, மோசமான விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு தான் புரிதலுள்ள பசங்களாக அவங்க இருக்காங்க. ஸோ இந்த பசங்களை பண்படுத்துறதே பெரும்பாலும் வச்சுங்களேன். ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு இவர் மூவ் பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு ரொம்ப ஆபத்து. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். பிக் பாஸ் பற்றியும் சரி, இப்போது பாலிடிக்ஸ் பற்றியும் சரி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க.